நம்பர்ஸ்னா என்ன? தினசரி நான் நெறைய நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருந்தா தான் ஏஞ்சல் நம்பர்ஸா? இல்ல அப்பப்போ பார்த்தா அது ஏஞ்சல் நம்பர்ஸா? 1111 அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டான ஏஞ்சல் நம்பரா? வேற ஏஞ்சல் நம்பர்ஸ் எதுவுமே இல்லையா? ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தா நிஜமாவே என் வாழ்க்கை மாறுமா? இல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கறனால எனக்கு ஏதாவது நடக்குமா? நான் நெறைய நம்பர்ஸ் பார்க்குறேன். பட் என் வாழ்க்கையில அப்படி நீங்க சொல்ற மாரி எந்த மாற்றமும் நடக்கலையே! இப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ முற்றிலும் உங்களுக்காக தான். ஹாய் அண்ட் ஹலோ, நான் உங்க ஆர். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலரும் கூட. நான் ஒரு LOA கோச்சும் கூட, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ரைட். ஸோ இன்னைக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆக்சுவலி நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ்க்குன்னு தனியா, ஷார்ட்ஸ்க்கு தனியா, வீடியோஸ்க்கு தனியா, ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த நம்பர்ஸ வச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குமா? நடக்காதா? எப்படி அத ஐடென்டிஃபை பண்றது? கன்டினியூஸா ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஏராளமான வீடியோஸ் இருக்கு. கடந்த 3, 4 ஆண்டுகளாவே நான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நெறைய பேசிக்கிட்டு இருக்கேன். நெறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் ஒரு ஃபேஸ்லெஸ் சேனலா இருந்தனால என்னோட வீடியோஸ் அவ்வளவா போலன்னு நெனைக்கிறேன். வாட் டு யூ திங்க்? ஓகே. ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல. ஐ திங்க் போன வெட்னஸ்டே ஆர் டியூஸ்டே ஏஞ்சல் நம்பர்ஸ் டாரோ ரீடிங் பண்ணியிருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ப்ராப்ளி திஸ் வீடியோ வுட் ஹெல்ப் யூ. ஓகே. ஸோ வாங்க இன்னையோட ரீடிங்குள்ள இன்னையோட வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஒரு ஏஞ்சல் நம்பரா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ப்ராபப்ளி உங்களுக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சுட்டா நீங்களே நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு நம்பரை பார்க்கும்போது இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகே. ஸோ முதல்ல நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்க போறது ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன? ஓகே. நான் வந்து உங்ககிட்ட ஒரு வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்றேன். பேசி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். இதை ஒரு சில பேர் பார்ப்பாங்க இல்லையா? அந்த உலகத்துல இவ்வளோ கோடானி கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு சில பேர் தான் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்ல எதர்ச்சியா இந்த வீடியோ அவங்க கண்ணில் பட்டிருக்கலாம், சஜஸ்டட் லிஸ்ட்ல, இல்ல யாராவது சொல்லி இவங்க பார்க்கறதா இருக்கும். ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் தான் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க. ரைட். இது முதல் விஷயம். அஃப்கோர்ஸ் லாங்குவேஜ்னு இருக்கு. நான் வந்து ஆங்கிலத்துல பேசாம மோஸ்டா தமிழ்ல பேசுறதுனால அந்த ஸ்ட்ரீம்லைன் ஆகி ஆட்டோமேட்டடா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ் வரும். அதே மாதிரி தாங்க இந்த பிரபஞ்சம் நம்ம ஒரு விஷயத்த தேடி போயிட்டே இருக்கும்போது சஜஸ்டட் லிஸ்ட்ல நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட் பசிக்கும் போது நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஃபுட் வீடியோஸ் நிறைய பார்ப்போம். ஷார்ட்ஸ் இல்லைனா ரீல்ஸ். நீங்களும் அப்படிதானா? ஃபுட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா நாளை பின்ன எடுத்து வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரிலேட்டடான ஸ்டோரிஸோ ரீல்ஸோ நிறைய வரும். கரெக்ட் தானே? அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வகையான சிக்னலை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்பர்ஸ் வழியா வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகத்தை கணிக்கணும்னா கூட நம்ம என்ன கேட்குறோம்? பிறந்த நாள், மாதம், வருடம், எந்த நேரம் பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க கேட்குறோமா? அப்போ நம்பர்ஸ்க்கு நிறைய பவர் உண்டு. இன்ஃபேக்ட் நீங்க என்னோட சீக்ரெட் கோட் இன்னும் ட்ரை பண்ணலன்னா அந்த வீடியோவை நான் வேணா லிங்க்ல கொடுக்குறேன். நீங்க போய் ஷேர் பண்ணி பாருங்க. எஸ், மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது ரொம்ப பொட்டன்டான ஒரு வீடியோன்னு நான் நம்புறேன். ஸோ ஆஃப் ட்ராக் போக வேண்டாம். ஸோ நீங்க ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான நம்பர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நம்பர்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு ப்ரோக்ரஸ் ஃபர்தர். இந்த விஷயம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இப்போ நம்ம என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு இட் இஸ் ஈஸி டு ப்ரோக்ரஸ். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து ஒரு தடவை பார்த்தா போதுமா? இப்போ நம்ம 11 அப்படின்ற நம்பரை நம்ம ஓரளவுக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தோன்னா அந்த நம்பர் நமக்கான நம்பரா? கண்டினியூஸா அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்க போனாலும் அந்த நம்பர் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 1111 ஏஞ்சல் நம்பர்னா கண்டிப்பா தட்ஸ் ஆக்சலரேஷன் நம்பர். எஸ், அதை பத்தி நம்ம பேச போறோம். பட் அந்த 1111 வந்து இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா 1111 நம்ம வந்து ஃபோன்லயே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ எல்லாருமே அதை பார்க்குறாங்க. 369 நிறைய பேர் பார்ப்பாங்க. 333, 777, 555 இந்த நம்பர்ஸ்லாம் எல்லாருமே ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்பர்ஸ் எனக்கு வர வரைக்கும். நிறைய நம்பர்ஸை நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இன்ஃபேக்ட் 1111 அந்த நம்பரை விட என்னோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் மந்த் அது சேர்ந்து வர டைமை வந்து நான் ரெகுலராக பார்ப்பேன். அப்போனா ஆக்சுவலி உங்களுக்கு ரெட் கார் தியரின்னு ஒன்று இருக்கு தெரியுமா?
உங்களுக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், ரெட் கார் தியரி எனக்கு தெரியும்ன்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ அந்த ரெட் கார் தியரியில என்ன சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க. ஒரு ஒயிட் இன்னோவா கார் வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாரும் அந்த ஒயிட் இன்னோவா கார் ஓட்டிக்கிட்டு போற மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்க மைண்ட் அதை மட்டும்தான் சப்கான்ஷியஸா ஃபோக்கஸ் பண்ணி உங்களை பார்க்கவும் வைக்கும். நம்ம யோசிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சிந்தனைகள் தே ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். யுவர் தாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நீங்க வேணா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பாருங்க. ஓகே, நாளைக்கு யோசிங்க, நான் வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கிரெட்டா இல்ல ஒரு கியா கார் நான் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு ரோட்ல நீங்க பாருங்களேன், உங்க கண்ணுல அந்த கார் மட்டும்தான் போடும். இந்த இடத்துல ஆசையும் இருக்கணும், சும்மா பெட்டுடா அப்படின்னு பாக்குறத விட ஆசையா பாருங்க, கண்டிப்பா உங்களால அதை பார்க்க முடியும். ஸோ இதுதான் ரெட் கார் தியரி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஒரு நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தட் நம்பர் ஹேஸ் சம் வேல்யூ. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த உருவாக்குறதுக்கான வேல்யூ அந்த நம்பர் கிட்ட இருக்கு. அதனாலதான் அந்த நம்பர் உங்களுக்கு கண்டினியூஸா கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப சரிங்க, எனக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சாதானே. அதுக்குதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. நான் கீழே டைம் ஸ்டாம்ப்ல டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து I'm going to talk about 111 222 அந்த மாதிரி 000 வரைக்கும் நான் பேச போறேன். ஸோ இந்த நம்பர்ஸ்ல ஏதேனும் ஒரு நம்பரை நீங்க கண்டினியூஸா பாக்குறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பரை நீங்க கண்டினியூஸா ஒன்ன்ற நம்பரை மட்டும் எந்த நம்பர் நான் சீக்வன்ஸ் பார்த்தாலும் அதுல 1 கண்டிப்பா இருக்கு அப்படின்னா கூட அது ஏஞ்சல் நம்பர் தான். இட் நீடன்ட் பி 3 நம்பர்ஸ் ஆர் 4 நம்பர்ஸ். 3 நம்பர் 4 நம்பரா தான் இருக்கணும்னு கிடையாது. ஒரு நம்பர் கூட நீங்க கண்டினியூஸா ஒரு நாளைக்கு நிறைய தடவை பாக்குறீங்கன்னா அப்ப அதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அது என்ன மெசேஜ்ன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் மீனிங்ஸ் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்கன்னா ஐம் ஈகர், நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு நம்ம டைம் ஸ்டாம்ப்ல போய் பார்த்தீங்கன்னா நான் 0 1 2 3 4 எல்லாம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ பாருங்க. பட் நீங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்களும் இன்டைரக்டா என்ன சப்போர்ட் பண்றீங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வாங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆன உங்களை வந்து சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 111 இல்ல 1111 இந்த நம்பரை ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தாட்ஸ். உங்க எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த நீங்க ரொம்ப மிக விரைவில் மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றது. ஏன்னா இந்த 1 அப்படின்ற ஒரு நம்பரே இட் இஸ் அ ஆக்சிலரேட்டட் நம்பர், இல்ல அண்ட் ஆக்சிலரேட்டட் நம்பர். ஓகே, ஸோ ஒரு ஸ்பீடு கொடுக்கக்கூடிய நம்பர். ஸோ நீங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ அவ்வளோ விரைவில் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்க எனர்ஜி எவ்வளோ அலைன்டா இருக்கோ, உங்க ஆற்றல் எந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோ அந்த விஷயத்த நீங்க மிக விரைவில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் யூ ஆர் ஆல்சோ ஓப்பன் டு சேஞ்ச். மாற்றங்களுக்கு நீங்க தயாரா இருக்கிறனால தான் இந்த நம்பரை நீங்க ரெகுலரா பாக்குறீங்க. ஆல்சோ இந்த 1111 இல்ல 1111 அப்படின்ற நம்பரையும் நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க. 11 இஸ் அகைன் அ மாஸ்டர் நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸ் ரெகுலரா பார்க்கும்போது உங்க இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள அது நடக்குதோ இல்லையோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்து இது நடக்கிற மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அந்த ஒரு நட்ஜ் உள்ள இருக்கும். பட் இந்த நம்பர் இஸ் ஆல்சோ அபவுட் ஓவர் திங்கிங். ஓவரா ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த கன்ஃபியூஷன் ஒரு கிளாரிட்டியை தான் போய் சேரும். ஸோ எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, 1 அப்படின்ற நம்பரை பார்க்குறீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். பிலீவ் தட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அண்ட் உங்க எனர்ஜிஸை அலைன்டா வைங்க. கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், பட் கிளியரா இருந்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சதை கட்டாயமா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா உங்க இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க என்னமே இந்த 1111 இந்த நம்பர்ஸை ரெகுலரா பாக்குறீங்க, சீக்வென்ஷியலா பாக்குறீங்கன்னா சந்தேகமே படாதீங்க, நீங்க ஹைலி ஆக்சிலரேட்டட் மோட்ல இருக்கீங்க. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சக்சஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நீங்க 1 அப்படின்ற நம்பருக்காக தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க 2 இல்லைன்னா 22 222 2222 இந்த 2ன்ற சீக்வென்ஸை கண்டினியூஸா ஒரு நாள் இல்ல பல நாட்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ரொம்ப மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. ஓகே, மற்றவர்கள் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. மற்றவர்களுக்கான முக்கியத்துவத்தை எப்பவுமே உங்களுக்கு முன்னாடி வைக்கிறீங்க. யூ ஆர் ப்ரையாரிட்டைசிங் அதர்ஸ். அப்போ மற்றவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நீங்க ஒரு பீப்புள் ப்ளீஸரா மாறிடுறீங்க. நான் சொல்றது கரெக்டா? நம்ம ஏதாவது சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து எல்லார்கிட்டையும் பழகிட்டு இருக்கீங்க. முதல்ல அதை நிறுத்து அப்படின்ற
உன்னோட நேரத்தை ஜஸ்ட் ட்ரஸ்ட் யோர் டைமிங். இது உனக்கான நேரத்தை உனக்காக நீ செலவழிச்சுக்கோ. உனக்கான விஷயங்களை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. மற்றவர்களுக்கான விஷயம் இட் கேன் வெயிட். ஒன்றை முன்னிலைப்படுத்திக்கோ அப்படின்றது தான் இந்த 222க்கான முதல் மெசேஜ். அண்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ ரொம்ப கவலைப்படுற, அந்த மாதிரி கவலைப்படாத. ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் கூட உனக்கு மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குது, கஷ்டமா இருக்கு, யூ டென் டு ஓவர் திங்க். எஸ், ஓவர் திங்கிங் 1111லயும் இருக்கும். 1 அப்படின்ற நம்பரை பார்க்கும்போது யூ டென் டு ஓவர் திங்க். பட் அந்த இந்த 2 வந்து நீங்க உங்களை பத்தி ஓவர் திங்க் பண்ணாம ஒருத்தவங்க ஃபோன் எடுக்கலைன்னா கூட ஏன் அவங்க எடுக்கல, என்ன ஆயிட்டு இருக்கும், அவங்க எனக்கு எடுக்காத காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப உங்களை ஓவர் திங்க் பண்ணி கன்ஃபியூஸையும் பண்ணிக்காதீங்க. மூணாவது, யூ ஆர் ஆக்சுவலி ரஷ்ஷிங் அப் சர்டன் திங்ஸ். இந்த பிரபஞ்சம் ஒரு சில விஷயத்துல ஸ்லோவா இரு, இப்ப அவசரப்படாத, இது அவசரப்படுறதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு கைடன்ஸை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க 2ன்ற நம்பரை பார்க்கும்போது. பட் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களோ யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 பார்த்தீங்கன்னா டேக் அ பிரேக். இட் இஸ் நாட் required that you hurry up like this. Okay, and அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது. நானே ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேனே, நான் தப்பு இல்லைன்னு சொல்லிடுறேன், நானே ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் பேசிடுறேன், இதை நான் பண்ணிடவா. பொறுமை, பொறுமை. ஒரு சில நேரத்துல மற்றவர்களுக்கும் புரிஞ்சு அது தவற உணர்ந்து உங்ககிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மற்றவர்களுக்கான அந்த வெயிட்டிங் டைமை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பீப்புள் ப்ளீசர், மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து உங்களுக்கு பழகிருச்சு. யூ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இட் இஸ் நாட் நீடட். ஸோ இனிமேல் 2 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ். கமெண்ட்ல பாஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நம்பர். பட் பாஸ், அவசரப்படாத. மற்றவர்களுக்கு முன்னிலை ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒன்றை முன்னிலைப்படுத்திக்கோ அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இந்த நம்பர் மாதிரி வேற எதுவும் நம்பருக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு டைப் பண்ணுங்க. பட் இனிமே 2ன்ற நம்பரை நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். உங்களை எங்கெங்க மாத்திக்கணுமோ அங்கங்க மாத்திக்கோங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 111 ஏஞ்சல் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மை ஃபேவரட் ஏஞ்சல் நம்பர் would be 3. ஏன்னா 3 இஸ் அ நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஷன். 3 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த 3ன்ற நம்பரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் சரியா வரமாட்டேங்குது, எங்கேயோ மனசு தளர்ந்து போறீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. இல்லை வேற யாரோ உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நீங்க யாரையாவது மோட்டிவேட் பண்ணணும். அந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அங்க தேவைப்படுது. ரெண்டாவது, உண்மையை பேசு. உன் குரல், ஓகே, உங்களோட வாய்ஸ் வெளியில கேட்கணும். சில நேரம் இந்த குரலுக்கும் இந்த வாய்க்கும் நடுவுல ஒரு பந்து உருண்டுகிட்டே இருக்கும் தெரியுமா, பயம், உணுங்க கூட முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யூ ஹாவ் டு ஸ்பீக் இட் அவுட், யூஸ் யோர் வாய்ஸ், உன் குரலை பயன்படுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான நம்பர். மூணாவது, ஆரோக்கியம். உன்னோட ஆரோக்கியத்தை நீ தான் பார்த்துக்க முடியும். உன்னோட ஆரோக்கியத்தை உனக்காக வேற யாரும் பார்த்துக்க முடியாது. ப்ராபப்ளி நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு உங்களுக்கு சொல்லலாம், இல்லை இந்த நேரத்துக்கு இப்படி பண்ணு, நல்லா வாக்கிங் போ அப்படின்னு எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது யாரோட கடமை? உங்களோட கடமை தான். ஸோ உன்னோட ஆரோக்கியத்துல நிறைய நிறைய கவனம் செலுத்து. அண்ட் நாலாவதா இதை நான் சொல்லியே ஆகணும், ஒரு டிவைன் கனெக்ஷன். இந்த 3 அப்படின்றதே ஒரு டிவைன் கனெக்ஷன். உங்களை சுத்தி ஏதோ ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்கு. இதை நீங்க கட்டாயமா உணர்ந்திருப்பீங்க. நீங்க ஒன்றும் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க, அதாவது இந்த உலகத்தை விட்டே போயிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்க தாத்தா, உங்க பாட்டி, யாராவது ஒருத்தங்க, யாரை வேணாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ஆனா இப்ப இந்த உலகத்துல இல்லாதவர்கள், அவங்கள நல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. இது ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கலாம். நல்ல மனசுல யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு இவங்க இப்போ என்னை பிளஸ் பண்றாங்க, எனக்கு எப்பெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருக்கோ அவங்கெல்லாம் என்னை நினைச்சு எனக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க, எனக்கு கைட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இது உண்மைன்னா நான் 3 அப்படின்ற நம்பரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன். நீங்க தேட கூட வேண்டாம், அந்த 3 உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இதை நான் ஆஃப் லேட் ரொம்ப ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த கைடன்ஸ் ரொம்ப அழகா கிடைக்குது. உங்களுக்கும் அந்த கைடன்ஸ் கிடைக்கணும்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இன்ஃபேக்ட் நீங்க வந்து வாய்ஸ், குரல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அப்போ 3 தான் நீங்க சூஸ் பண்ண நம்பர்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னும் எனக்கு 3 பத்தி ரொம்ப பிடிச்சனால கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி, someone is waiting to be healed by you.
நீங்க ஹீல் பண்ணணும், குணப்படுத்தணும்னு யாரோ ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க. உங்க குரல கேட்டாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்ல. பட் ஜென்ரலாவே சொல்றேன். யார் உங்ககிட்ட பேசினாலும், "உன்கிட்ட பேசினாலே மைண்ட் ஃப்ரீ ஆயிடுதுப்பா" அப்படின்னு சொல்ற மாதிரியான மனிதர்கள நீங்க உங்க வாழ்க்கையில கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க. தே டெஃபினெட்லி லவ் யூ. ஸோ அந்த மாரி யாராவது இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குரல், வாய்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிட்டு 3ன்ற நம்பர நீங்க ரெகுலரா பார்க்குறீங்கன்னா, இன்னுமே அதுக்கான அர்த்தம் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த அர்த்தங்கள தெரிஞ்சுக்கட்டும். 4ன்ற நம்பர நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரே வார்த்தை ஸ்டெபிலிட்டி. நீங்க ஆக்சுவலி ஒரு சேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு 4 கால் இருக்கும். ஒரு கார், ஒரு ஹெவி வெஹிக்கிள் எத பார்த்தீங்கன்னாலும் ஸ்டேபிளா எல்லா சைடுமே வீல் இருக்கும். ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டா கூட 4 கால் இருக்கும் இல்லையா? ஸ்டெபிலிட்டி. பட் இந்த நம்பர் என்னன்னா, நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்ஃபாக்ட் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு டாரோ ரீடிங் பண்ணும்போது கூட நான் பேசினேன்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் எல்லாமே. அன் ஐ ஃபார் டீட்டெயில் அப்படின்றோம்ல. எந்த விஷயம்னாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணா தான் உங்களுக்கு பிடிக்கும். பட் அது வந்து மற்றவர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நீங்க ரொம்ப ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, அந்த விஷயம் தான் அப்படின்னு கண்ணும் கருத்துமா அத செய்வீங்க. பட் எல்லாருனாலும் அப்படி செய்ய முடியாதுல்ல. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த செய்வாங்க. அண்ட் தே ஃபீல் குட் அபௌட் இட். நீங்க ரொம்ப ஹார்ட் வொர்க்கிங், நீங்க ரொம்ப டெடிகேட்டட். அ உங்களுக்கு ஆனா நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுப்பீங்க. அந்த ஸ்பேஸ தாண்டி நீங்க வெளியில வென்ச்சர் அவுட் பண்ண மாட்டீங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டீங்கன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பீங்க. வெளியில போய் நம்ம எப்படி இத நம்மளோட டேலண்ட்ட காட்டலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. ஒரு இடம் இருக்கா, கம்ஃபர்டபுளா அங்கேயே உட்காந்துப்பீங்க. பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஐ ஃபார் டீட்டெயில் அப்போ மற்றவர்கள் முகம் சுளிக்கிற அளவுல சில நேரம் உங்கள பத்தி நினைக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்குன்னா, நீங்க கொஞ்சம் அதுலேருந்து விலகி, சரி நான் உனக்கு ஸ்பேஸ் குடுக்குறேன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு நீ இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது பெட்டரா இருக்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாரி இந்த 4ன்ற நம்பர பார்க்கும்போது, அ உங்களுடைய ஆரோக்கியம். ஓகே 3ன்ற நம்பர் எப்படி ஆரோக்கியத்த குறிக்குதோ, 4ன்ற நம்பரும் ஆரோக்கியத்த ரொம்ப ரொம்ப குறிக்குது. இது வெளியில இல்லாம, வெளியில தெரியக்கூடிய ஒரு அடியோ, அந்த மாதிரி வலியோ இருக்காது. உள்ள இன்டர்னலா ஏதோ ஒரு விஷயம். ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆவுறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இல்ல உங்களோட எமோஷன்ஸ் ஏதோ உள்ள இருக்கு. அத வெளிப்படுத்த தெரியாம, வார்த்தைகள் புரியாம இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வலி. வாய் வழியா சொல்ல முடியாத ஒரு வலி. இதுதான் பிரச்சனை அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியாம, அ எனக்கு எல்லாமே கன்ஃப்யூஸ்டா இருக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க இந்த 444ன்ற நம்பர ஜென்ரலாவே 4 அப்படின்ற நம்பர நெறைய பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த 4ன்ற நம்பர பார்க்கும்போது, உங்கள நீங்க இன்னும் இந்த பிரபஞ்சம் இந்த இந்த உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க இன்னும் தெளிவா காட்டிக்கலையோ, இதுதான் நான் அப்படின்னு காட்டாம போலியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ? ஏங்க நான் பயங்கரமா கோவப்படுவேங்கங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் இந்த இடத்துல என் கோவத்தெல்லாம் காட்டினா எல்லாரும் என்ன விட்டு ஓடிருவாங்க. அப்படின்னு ஒரு பயம் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பயம். 4 பயம். ஓகே. பட் நம்ம அத எழுத வேண்டாம். 4 ஸ்டெபிலிட்டி அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நீங்க 4 அப்படின்ற நம்பர தான் ரெகுலரா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். 4ன்ற நம்பர உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கட்டாயமா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. 5 வாலா 5 இஸ் சேஞ்ச். முதல்லயே கண்ண மூடிக்கிட்டு மாற்றம் அப்படின்னு எழுதிருங்க. இந்த நம்பர் வந்து மாற்றம், மாற்றம், மாற்றம். நீங்க 5ன்ற நம்பர எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த மாற்றம் ஒரு ஷிஃப்ட். ஓகே. பழைய விஷயங்கள எதுவுமே உங்களுக்கு பண்ண பிடிக்காது. புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருப்பீங்க. அவசர அவசரமா 5ன்ற நம்பர பார்த்தீங்கனாலே, "அவசரப்படாதே கண்மணியே" அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். கண்மணின்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அத யூஸ் பண்றேன். அவசரப்படாதீங்க. 5 அப்படின்ற நம்பர பார்க்குறீங்கன்னா, அவசரம் வேண்டாம். மாற்றம் உனக்கு வரும். அந்த மாற்றத்த நீயே உருவாக்கிக்கிட்டே இருக்காத. கொஞ்சம் பொறுமையா இரு. டேக் அ டீப் பிரெத். காம் அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ அ ஒரு எந்த ஒரு விஷயத்துமே முழுமையா உங்கனால பண்ண முடியல. பாதி பாதி விட்டுட்டு விட்டுட்டு போறீங்க. அது ப்ராமிசஸா இருக்கலாம். கமிட்மெண்ட்டா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருப்பின், நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணி கன்டினியூஸா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போன்றீங்க. அவசரப்பட்டு அவசரப்பட்டு டக் 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 டக்ன்னு முடிச்சுட்டு போணும்னு நெனைக்கிறீங்க. அது வந்து ஒரு கம்ப்ளீட்னெஸ்ஸ குடுக்காது. ஓகே. 5 வந்து ஸ்பீட், மாற்றம், பேச்சு. அ உங்களுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கணும்னு ஆசை. பட் அதுக்கான வாய்ப்புகள் அமையலையோ! அப்டின்னும் எனக்கு தோணுது. திடீர்னு உங்கள சுத்தி பார்த்தா ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ 5ன்ற நம்பர் நீங்க கன்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னு தான் நான் சொல்வேன். இட் இஸ் அ நம்பர் ஆஃப் கேயாஸ். அ என்ன சுத்தி எதுவுமே அமைதியா இல்லையே! நான் மட்டும் ஏன் அமைதியா இருக்கேன்? அப்டின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் இல்ல. நீங்க 5 அப்டின்ற நம்பர ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் மட்டும் எப்டி இப்டி அமைதியா இருக்கேன்? அப்டின்னு நீங்க யோசிச்சு 5ன்ற நம்பரும் உங்க கண்ல அப்ப படுதுன்னா, நீங்க அங்க இல்ல. நீங்க அத தாண்டி வேற எதுக்கோ போயிட்டீங்க. அதனால மற்றவர்கள் எல்லாரும் இப்ப தான் அதுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை இப்ப தான் ஆரம்பிக்குது. பட் நீங்க அந்த பிரச்சனைய தாண்டி வேற எதுக்கோ போயிட்டீங்க.
ஸோ யூ ஆர் ஆஃப் தட் ஸ்பீட். ஓகே. அண்ட் இந்த பிரபஞ்சம் உங்களை நல்லா அட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய மாற்றங்களை கொடுத்து உட்காராத ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 5 அப்படின்ற நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா ஐ வுட் சே பொறுமை, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ டவுன். ஓகே. ஐ டெஃபினெட்லி பிலீவ் ரொம்ப கான்ஷியஸாக சில நேரம் என்னோட எல்லா விஷயங்களையும் அப்படியே பாஸ் பண்ணிடுவேன். கான்ஷியஸாகவே நான் பண்ணுவேன். அது இப்போ என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 அப்படின்ற நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா. ஸோ மாற்றம் அப்படின்ற நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் 5 தான் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். நீங்கள் 5 அப்படின்ற நம்பரை யாராவது ரெகுலராக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நம்பரை அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் மை வீடியோ. நீங்க 6 அப்படின்ற நம்பரை ரெகுலரா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியம் என்ன தெரியுமா? அமைதி, அன்பு, காதல், குடும்பம், இவங்க எல்லாரையும் முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொருள் சேர்க்கை, பொருட்கள் வாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6ன்ற நம்பர் வந்து உன் வாழ்க்கைய சில நேரம் நீயே காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. மற்றவர்களுடைய அன்பை எதிர்பார்த்தோ இல்ல நீ அந்த அன்பை கொடுக்கணும்னு நினைச்சோ உன் வாழ்க்கைய நீ வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காம கீப் இட் வெரி சிம்பிள், கீப் இட் வெரி லோ, ரீகனெக்ட் வித் யுவர் செல்ஃப். நீ தான் ரொம்ப முக்கியம். 2ன்ற நம்பர் எப்படியோ அதே மாதிரி தான் 6ன்ற நம்பரும். மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி நம்மளோட இன்னர் பீஸே போனாலும் பரவாயில்ல, அவங்களோட இமோஷனல் அப்ரூவல் தான் நமக்கு முக்கியம். ஹவு க்ரூவல் இஸ் தட்? இல்லை, அவங்களோட நமக்கு ரொம்ப பிடித்தவர்களோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட் இஸ் நாட் ரைட். ஸோ நீ திருப்பி ஒரு பேலன்ஸ்க்கு வரணும் அப்படின்னு உங்களை இழுக்கக்கூடிய நம்பர் தான் 6. இந்த 6ன்ற நம்பரை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்னா நீங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சு உங்க பணத்தை வந்து உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவழிக்கிறீங்க. இல்ல ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆடம்பரம்னு கூட இல்ல, ஓரளவுக்கு நல்லா வாழணும் இல்லையா அப்படின்ற அந்த ஏக்கம் உங்க மனசுல இருக்கு. பணம், பணம் சார்ந்த விஷயங்கள் 8 மாதிரி. 8 இஸ் அ நம்பர் ஆஃப் அபண்டன்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுறேங்க. பட் அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமைய மாட்டேங்குது. அண்ட் எல்லா நேரமும் இந்த 6 அப்படின்ற நம்பரை நீங்க பார்க்கும்போது ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் சோகம் உங்க லைஃப்ல இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 6ன்ற நம்பரை பார்க்கும்போது நீங்க அதை விட்டு வெளியில வரணும்னு நினைப்பீங்க. அந்த சோகத்தை விட்டோ அந்த மன அழுத்தத்தை விட்டோ நீங்க வெளியில வரணும்னு நினைப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால உங்களால அதை விட்டு வெளியில வர முடியாது. அதே மாதிரி இந்த 6ன்ற நம்பர் ஒரு கில்ட். தமிழ்ல வந்து கில்ட்டுக்கு இன்னும் அழகா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஐயோ நான் இதை செஞ்சிருக்கலாமோ, நம்மளை பிளேம் பண்ணிக்கிறது, நம்மளே ஒரு கில்ட்டியா இருக்கிறது. ஐயோ குழந்தைய விட்டு வேலைக்கு போறோமே, அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை, ஆனாலும் நம்மளே அதை உருவாக்கிப்போம். அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு ஒரு கில்ட்டையும் செல்ஃப் பிளேமையும் நீங்க உங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு மற்றவர்கள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹெவினஸ்ஸை உங்க மனசுல வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கீங்கன்னா நீங்க 6 அப்படின்ற நம்பரை கண்டினியூஸா பார்ப்பீங்க. ஸோ 6 வந்து ஃபேமிலி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ அந்த நம்பரை தான் நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இனிமே அந்த நம்பரை பார்க்கும்போது எங்கெங்க உங்களை மாத்திக்கணும் அப்படின்றது உங்களுக்கும் புரியும். 7 அப்படின்ற நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் முதல்ல சொல்ல போற விஷயம் வந்து 7 இஸ் அ வெரி இன்ட்யூட்டிவ் நம்பர். ஒரு சில விஷயங்கள் மற்றவர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கே புரிஞ்சிடும், உங்களுக்கே தெரியும். பிகாஸ் நீங்க 7 அப்படின்ற நம்பரை பார்க்குறீங்க கண்டினியூஸானாலே நீங்க ஒரு ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் டைப். ஓகே, இல்லை ஜட்ஜ்மெண்டலா மாறிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க இப்படிதான் இருப்பாங்களோ, பார்த்த நொடியிலேயே அவங்கள வந்து ஒரு கால்குலேஷன் பண்றது. இட் இஸ் அ வெரி வெரி டிவைன் நம்பர். பயங்கர ஒரு கைடன்ஸ். 3ன்ற நம்பருக்கு எவ்வளோ கைடன்ஸ் இருக்கோ அதே மாதிரியான கைடன்ஸ், பவர்ஃபுல்லான கைடன்ஸ் தென் 7 அப்படின்ற நம்பருக்கும் இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ், ஒரு டிவைன் கைடன்ஸ் உங்க கூடயே இருக்காங்க. பட் என்னன்னா ஒரு அலர்ட்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால, ஒருவேளை நீங்க ரொம்ப சேஃப்டியை பத்தி பேசுறீங்களோ இல்லை ஃபியரை பத்தி அங்க போகாத எப்படி ஆயிடும், அதை செய்யாத எப்படி ஆயிடும் அப்படின்னு உங்க கூட இருக்கிறவங்கள வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவா பாதுகாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் அது வந்து சலிப்பு தட்டிடும். சில நேரத்துல நீங்க தவறோ அப்படின்றது மற்றவர்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, யாராவது நம்மளை ரிவார்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வாய் வழியா சொல்லாம இருக்கலாம். பட் மனசார நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைய மாட்டேங்குதோ அப்படின்றதையும் நான் வந்து இந்த 7 அப்படின்ற நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்க்கும்போது நான் பார்த்திருக்கேன். பட் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, the universe is working in favor of you. இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதுல தான் இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மற்றதெல்லாம் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த 7 அப்படின்ற நம்பர் இட் இஸ் அ வெரி வெரி பொட்டென்ட் நம்பர். ஒரு ஆல்சோ இந்த நம்பர் வந்து நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி ரொம்ப போறீங்க,
ஒரு பிரேக் த்ரூவை தேடி போறீங்க. ரிலீஜியஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் ஸ்பிரிச்சுவல். ஆன்மீகம் அப்படின்றது முற்றிலுமாக வேற ஒரு விஷயம். ஸோ அந்த ஆன்மீக பயணத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க. உங்களே நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு கர்மா தான் நிஜமாவே காரணமா, இல்ல நம்ம எண்ணங்கள் தான் காரணமா அப்படின்னு இன்ட்ராஸ்பெக்ட். யூ ஆர் ரீஇன்ட்ராஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப். இன்ட்ராஸ்பெக்டே நம்மளே தேடிக்கிறது. அந்த தேடலை திருப்பி ரீஇன்ட்ராஸ்பெக்ட், நான் இவ்வளவு நாள் இதை நம்பிக்கிட்டு இருந்தேனே, இது உண்மையா இல்லை, இதுக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு திருப்பி திருப்பி உங்களை வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆல்சோ இப்போ நீங்க ஒரு பிரேக்கப்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்களோட நல்லா பழகிட்டு இருக்கீங்க, பட் அவங்க ஏதோ சரியில்லைன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கிற நேரமும் இதுதான் அப்படின்றத நான் நான் நம்புறேன். ஒரு ஒரு சைலண்ட் மெசேஜ். இப்போ நீ யார் கூடயோ டிராவல் ஆகுற, அந்த உறவு வந்து நிஜமாவே உனக்கு வேணுமா, அது உனக்கு பெனிஃபிஷியலா இருக்குமா அப்படின்னு உன்னையே நீ கேள்வி கேட்க வேண்டிய நேரம் அப்படின்றதான் இந்த 7 அப்படின்ற நம்பரை பார்க்குறேன். இன்ட்யூட்டிவ், உள்ளுணர்வு அப்படின்றத டைப் பண்ணுங்க. இனிமே 7 அப்படின்ற நம்பரை பார்க்குறீங்கன்னா ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி காஷியஸ் என்ன பண்றோம் அப்படின்றதுல. அண்ட் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போக வேண்டிய நேரமும் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னை சுற்றி இருக்கிறவங்கள எக்ஸ்பீரியன்ஸும் அப்படிதான் இருந்திருக்கு. 7 அப்படின்ற நம்பரை ரெகுலராக பார்க்குறவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க 8 அப்படின்ற நம்பரை கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படியே ஒரு மழை மாதிரி உங்க மேல பொழிய போறதுக்கான நேரம் வந்தாச்சு. அட சும்மா இருங்கங்க, நான் 8ன்ற நம்பரை கண்ணை திறந்ததுல இருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை பாக்குறேன். பட் அந்த நம்பருக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. கொஞ்சம் சொல்றது கேளுங்க. உனக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் அமையுது. அந்த வாய்ப்புகளை நீ தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க. யூ ஆர் நாட் அலைனிங் யுவர் செல்ஃப். எப்படி 1 அப்படின்ற நம்பருக்கு நான் சொன்னேனோ ஒரு எனர்ஜி அலைன்மெண்ட் மாதிரி 8மே ஒரு எனர்ஜி அலைன்மெண்ட். அந்த அலைன்மெண்ட்டுக்கு நீங்களும் உங்களை கொண்டு வரணும். நடக்குமா நடக்காதா நிறைய செல்ஃப் டவுட் வச்சுக்கிறது. இந்த 8ன்ற நம்பருமே பயம்தான். பயம். ஒரு ஒரு எண்ணுக்கு என்ன நம்பர் என்னெல்லாம் நான் சொல்றேன்றத பாருங்க. அதே மாதிரி 8ன்ற நம்பரே அந்த பயத்தை உருவாக்குற ஒரு நம்பர் தான். நடக்குமா நடக்காதா, செல்ஃப் டவுட், நம்பிக்கையின்மை. ஓகே, ஸோ 8ன்ற நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டூ மச் ஆஃப் ஃபியர், பயம் உங்க மனசுல இருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க அப்படின்றத குறிக்கிறதும் 8 தான். 8 வந்து இன்ஃபினிட்டி. 8 வந்து ஆக்சுவலி ஒரு கார்மிக் லூப் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த 8 நம்பரை பாருங்க. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த நம்பரும் அதுவுமே அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்றதுக்கு உங்களுடைய எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இப்படி நடக்குதே நடக்குதேன்னு புலம்பாத, இந்த நம்பரை நீ பார்த்துட்ட, இதை எப்படி மாத்தணும்ன்றது உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், எமோஷன்ஸ், உணர்வு பூர்வமா, பிசிக்கலா நீ மாத்த தயாராகு. நீ மாத்தி அந்த கட்டத்துக்கு போயிட்டனா லைஃப் சூப்பர் ஆயிடும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கறது தான் 8 அப்படின்ற நம்பர். அதே மாதிரி 8ன்ற நம்பர் வந்து யூ ஹாவ் டு பி ரெடி. 5ன்ற நம்பர் எப்படி சேஞ்சுக்கான நம்பரோ, யூ ஹாவ் டு பி ரெடி. ரெடியாரு, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பட் நீ அதை எப்படி எடுத்துட்டு போற? இட் இஸ் நாட் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் உனக்கான எனர்ஜி அலைன்மெண்ட்டை தான் ரெடி பண்ணி வைக்க முடியும். எவ்ரி திங் இஸ் ரெடி. கார் கொடுக்கலாம், கார்ல ஏறி உட்கார வைக்கலாம், உட்காந்து ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, கிளச்சு, இங்க கியர் பாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். பட் அதை ஸ்டார்ட்டும் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆக்சிலரேட்டர்ல காலை வச்சு ஓட்ட வேண்டியது யார் பொறுப்பு? இந்த பிரபஞ்சம் இவ்வளோத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கு. நீங்க கண்டினியூஸா அந்த நம்பர் பாக்குறீங்கன்னா அப்போ எங்க எங்க நான் மிஸ் அவுட் ஆறேன், ஏன் இதை பண்ண மாட்டேன், ஏன் இதை என்னால பண்ண முடியல அப்படின்னு யோசிக்க வேண்டியது யார் பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. அதை சரி வர பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த நம்பர் குறிக்குது. ஸோ 8ன்ற நம்பரை பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு பயப்படாம, இன்னுமே வரக்கூடிய விஷயங்கள் எனக்கு சூப்பரா இருக்க போகுது அப்படின்றத நீங்க நம்ப ஆரம்பிங்க. 8ன்ற நம்பரை ரெகுலரா பாக்குறவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும் தான் 8. இந்த 9 அப்படின்ற நம்பரே ஒரு விஷயம் மிக விரைவில் உன் வாழ்க்கையில முடிய போகுது. ஜஸ்ட் லெட் இட் கோ. அது போகட்டும், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா போகட்டும். ஒரு உறவு முடிஞ்சா கூட அதை சண்டை போட்டு அசிங்கமா அதை ரிலீஸ் பண்ணாம, சரி இதுதான் உன் பாதையா போ அப்படின்னு. அது ஒரு வேலையா இருக்கலாம், உறவா இருக்கலாம், ஒரு சம்பவமா இருக்கலாம். ஜஸ்ட் லெட்டிங் இட் ஆஃப் டு கோ. ஓகே, லெட் இட் கோ இன் கிரேஸ்ன்னு சொல்றோம்ல, ஜஸ்ட் லெட் இட் கோ. அதுதாங்க 9. 9 வந்து உங்க ஆன்மா வந்து ரொம்ப இவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பர். ஓகே, பிகாஸ் ஒரு விஷயத்த வந்து நம்ம அடிச்சு புடிச்சு கூட விட்டுறலாம். ஆனா ரொம்ப ஆசையா இருக்க ஒரு விஷயத்த சரி போ, லெட் இட் கோ இன் பீஸ் அப்படின்னு நினைக்கிறது, ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்த வழி அனுப்பி வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம்.
அதே இந்த 9 அப்படின்ற நம்பரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒண்ணா நீ செய், இல்ல நீ செஞ்சுட்ட அந்த மாதிரி அப்படின்ற ஒரு நம்பர். ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. இந்த நம்பரை நீங்க பார்க்குறீங்கன்னா, இன்ஃபாக்ட் மன்னிப்பு அப்படின்ற நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நீங்க 9ன்ற நம்பர் தான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மன்னிப்பு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ மன்னிக்கிறியோ, உன் வாழ்க்கை இன்னும் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பர் தான் 9. ஆல்சோ 9ன்ற நம்பர் சர்வீஸ் பண்ண ஆரம்பி. டூ சம் சர்வீஸ். சின்ன சின்ன விஷயங்கள். யாராவது தண்ணி கேட்குறாங்களா? தண்ணி குடு. ஒரு 4 பேருக்கு மோர் வாங்கி குடு. ரொம்ப வெயிலா இருக்கு இல்லையா? மோர் வாங்கி குடு. குளிர்காலத்துல 2 பெட்ஷீட் வாங்கி குடு. மத்தியான நேரத்துல ரோட்ல யாராவது ரொம்ப பசின்னு கேட்குறாங்களா? ஒரு ரூ. 20 ரூ. 30க்கு சாப்பாடு வாங்கி குடு. இன்னைக்கு ரூ. 15 கூட சாப்பாடு இருக்கு. ஸோ ஏதோ ஒண்ணு வாங்கி குடு. அந்த மாரி நம்பி சர்வீஸ் பண்ணு. ஜஸ்ட் ஏன்னா உங்க ஆன்மா வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. த பாஸ்ட் இஸ் டன். பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும். இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் 9. இட் இஸ் சோல் growth. இட் இஸ் அ கம்ப்ளீஷன் நம்பர். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற நம்பர் வந்து ஃபுல் கம்ப்ளீஷன் 0 இல்லையா? அண்ட் ஆல்சோ நீங்க நிறைய கத்துக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கை வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க, அடி மேல அடிங்க, நான் எப்படி போனாலும் அடி தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்வாங்கல்ல, அவங்க கண்டிப்பா இந்த நம்பரை பார்ப்பாங்க. அடி மேல அடி. ஏன்னா அந்த அடி விழுந்து 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 அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நம்மளோட வயசுல சின்னவங்களா இருப்பாங்க. பெரிய அனுபவம் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் 9ன்ற நம்பர் ரெகுலரா பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு வயசான ஒரு டெசிஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை உங்களை விட வாழ்க்கையில நிறைய தடவை பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பரை ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல இந்த நம்பரை வேற யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 0 இந்த நம்பரை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ரீசெட். ஆக்சுவலி அதுதான் முதல் பதில். உங்க வாழ்க்கையில ஒரு ரீசெட் பட்டன் அமுத்துற மாதிரி. எல்லாத்தையும் சரண்டர் பண்ணியாச்சு. நான் என் வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னுமே என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, இந்த 0வ ரெப்படேட்டிவா நீங்க பார்க்கலாம். அந்த 0ல இருந்து நான் ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்கல்ல. எதுவுமே இல்ல என்கிட்ட. 5 பைசா இல்ல. ஆனா என் வாழ்க்கை ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் பிரம்மாண்டமா இருக்கேன். அப்போ ஆரம்பிக்கும்போது ஏன்னா 0க்கு அப்புறம் 1 தான். நியூ பிகினிங்ஸ். ஸோ அந்த 0 வந்து ஒரு ரீசெட் பட்டன். நத்திங்னஸ், எம்ப்டினஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அது அப்பப்போ நம்ம வாழ்க்கையில ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். ஒரு சண்டை நடக்கும். திடீர்னு பார்த்தா யாருமே நம்மளோட இருக்க மாட்டாங்க. என்னடா இது யாருமே நம்மளோட இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய தருணங்கள், ரொம்ப வலிகளை கொடுக்கக்கூடிய தருணங்கள். அந்த தருணங்கள்ல இந்த பிரபஞ்சம் தான் இது உனக்காக பண்ணியிருக்கு. உன் கூட இருக்கிறவங்க யாரு நல்லவங்க, யார் தேவையில்லை, இவங்க இருந்தா நம்ம வாழ்க்கை பெட்டரா இருக்கும், ஐயோ இவங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வேணாம், இவங்கன்றத விட அவங்களோட எனர்ஜி நம்ம கிட்ட வேண்டாம் அப்படின்னு உங்க வாழ்க்கையில திருப்பி திருப்பி உங்களை வந்து ஃபேக்டரி மோடுன்னு உள்ள ஃபோன்ல ரீசெட் டு ஃபேக்டரி மோட், அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி மோடுக்கு உங்களை ரீசெட் பண்றது தான் இந்த ரீசெட் நம்பர். எவ்ரி திங் இஸ் பாசிபிளுங்க. இந்த இந்த 0ல இருந்து நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்ரி திங் இஸ் பாசிபிள். நீங்க அடி இன்னமேலும் ஜெயிக்க போறேன்டா அப்படின்னும் போகலாம். ஆனா நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோமே திருப்பி சந்தேகத்துல கூட ஆரம்பிக்கலாம். எனி திங் இஸ் பாசிபிள் இன் திஸ் ஜோன். ஸோ நீங்க 0 அப்படின்ற நம்பரை கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீ எல்லாத்தையுமே புதுசா ஆரம்பிக்கணும். பழைய விஷயங்களை விட்டுட்டு புதுசா ஆரம்பிக்கிற வழியை பாரு அப்படின்ற நம்பர் தான் இது. ஸோ 0ன்ற நம்பரை உங்களை தாண்டி வேற யாராவது ரெகுலரா பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்க. மீன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.